நம்ம சேனல் சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கங்க. இன்னைக்கு இந்த டிப்ஸ் மட்டும் நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ஒரே நிமிடத்துல உங்களுடைய விந்து நல்ல கொல கொலன்னு நல்ல கெட்டித்தன்மை ஆயிடும். தாம்பத்தியத்துல துளி அளவுக்கு கூட விந்து வராதுங்க. நீங்க எவ்வளவுதான் மயாகர மாத்திரை சாப்பிட்டாலும் இதற்கு இணையாகாது. அவ்வளவு சக்தி வாய்ந்தது எதுவுமே கிடையாதுங்க. 2 டம்ளர் தண்ணி ஒரு பாத்திரத்துல ஊத்திக்காங்க. மாதுளை தோலை இதுல போட்டு நல்லா கொதிக்க வச்சு இதுல இருந்து அப்படியே கஷாயமா நீங்க எடுத்துக்காங்க. அதாவது இது ஒரு டீன்னு கூட சொல்லலாம். நீங்க எடுத்து மட்டும் நீங்க சாப்பிடுங்க. தாம்பத்தியம் போறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டீங்கன்னாவே போதும். உங்களுடைய தாம்பத்தியத்துல குறைஞ்சது 2 மணி நேரத்துக்கு விந்து மட்டும் வரவே வராதுங்க. ஏன்னா துவர்ப்பின் உச்சம்னு சொல்லலாம் இந்த மாதுளை தோலை. இந்த துவர்ப்பு தன்மை நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ரத்தத்தை எல்லாமே பில்டர் பண்ணிடும். அதே மாதிரி விந்து பையில இருக்கக்கூடிய விந்துவையும், அதாவது நீர்த்து போய் தண்ணி மாதிரி இருக்கக்கூடிய விந்துவையும் ரொம்ப சீக்கிரமா கட்டியாக்கக்கூடியது இது. நம்மளுடைய நரம்பு தளர்ச்சி பிரச்சனைக்கும் சரி, எலும்புகளை பலப்படுத்தவும் சரி, ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா நம்மளுடைய உடல்ல வேலை செய்யுங்க. நம்ம சேனல்ல ஆண்களுக்கான பதிவுகளை தான் நிறைய அப்லோட் பண்றோம். ஒரே ஒரு லைக் மட்டும் இந்த வீடியோக்கு போட்டுடுங்க. நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க, அது எனக்கு போதும். இப்ப பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு. அவ்வளவுதாங்க. இதை வடிகட்டி ஒரு டம்ளர்ல எடுத்துக்காங்க. தேவைக்கேற்ப கொஞ்சமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேனை ஊற்றி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி வெது வெதுப்பான சூட்டில் நீங்க சாப்பிடுங்க போதும். சாப்பிட்டு மட்டும் நீங்க தாம்பத்தியம் செஞ்சு பாருங்க. உங்களுடைய தாம்பத்தியத்துல பயங்கர எனர்ஜி என்பது கிடைக்கும். சர்க்கரை வியாதி பிரச்சனை இருக்கீங்களும் கண்டிப்பா இத மாசத்துல ஒரே ஒரு டைம் இந்த மாதிரி டீ போட்டு குடிங்க. இப்படி சாப்பிடுங்க. சர்க்கரை வியாதி என்பது உங்க வாழ்நாள் முழுவதிலும் இருக்கவே இருக்காது. கண்டிப்பா பயன்படுத்துங்க.